ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சனிக்கிழமை கும்பிட்றாங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா, அண்ணி, தம்பி, பாப்பா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. மற்றதை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. அம்மா வந்து காலையிலே போயிட்டு துணிலாம் துவைச்சிட்டு அப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்து சமையல்லாம் செய்ய வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் தாங்க நான் காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டுட்டேன். இனிமேல் போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் கழுவணும். அந்த வேலை தான் நான் இப்போ போயிட்டு செய்ய போகிறேன். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பாயாசம். நிறைய பேர் சொல்லுவாங்க வடை செஞ்சு நாங்கள் பாயாசமும் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இன்னும் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வடை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் தோப்பம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம்லாம் பொரிப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ரெடி ஆகாமல் இருக்குது. ரெடி பண்ணுறதே பார்த்திங்கன்னா மதியம் எப்படியோ 2 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல்லாம் வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம துளசி மாலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து துளசி மாலை தான் கட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடு வீட்டில் வந்து சாமிலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அங்கே வந்து நாமெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த துளசி மாலை போடுவோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த தண்ணி வச்சு அதுலேயும் கொஞ்சம் வந்து துளசிலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விரதம் தான் இருக்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து காலையிலே சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து யார் விரதம் இருக்காங்க அப்படின்னா என்னுடைய 3வது அண்ணாவும், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இவங்க 3 பேர் மட்டும் தான் விரதம் இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து காலையிலே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வளையல்கார் வந்திருந்தாங்க. பாப்பா வந்து நான் வளையல் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே இவங்களுக்கு தான் வந்து வளையல் போடுவோம். எந்த ஒரு திருவிழா அப்படின்னாலும் வந்து வீட்டுக்கு வந்து வளையல் எடுத்துகிட்டு வந்து இவங்க தான் தருவாங்க. சின்னதாக போடு போடு நல்லதான் இருப்பாப்பா.
ஏன் மாமனத்து ரொம்ப பெருசாக இருக்கு ரோடு போகிறேன் இந்த சூப்பராக தான் பாப்பா சூப்பராக தான் பார்க்கலாம் இந்த தாண்டா சூப்பராக இருக்குதா கனிஷ்கா ஓட்ட போடுச்சு பாரு கனிஷ்கா நீங்க ஓட்ட போடுங்க ஏய் குடி வச்ச குடு இப்போதானே பசிக்குது எனக்கு அவங்க அப்படியே இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவீங்க நான் குளிட்டு எல்லாம் கொஞ்சம் ஆச்சுனா பேக்கில ஊத்து இது ஆயிடும் மாவு பார்த்தே இல்லையா நான் மூட்டு கொடுக்கலாம் மாவு செஞ்சு வச்சுட்டு எடுத்து வைக்காம சாப்பிடுறது கும்பிடுங்க போய் போடுங்க கோவிந்தா 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 அச்சா நீ சொல்லு மூணு நாலு முல்லை சொல்லு மூணு வாட்டி சொல்லு சொல்லுங்க கோவிந்தா 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 சாயை சாப்பிடணும் குடி 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 தண்ணிங்க ரவி இந்த காடே என்ன இது பேனா பம்பறல கரெக்ட் கொஞ்சம் ஏய் வா வா பேனா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் வடை அதுக்கப்புறம் தோப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். கோவிந்தா